الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد وقد قال الله تبارك وتعالى إن كل نفس لما عليها حافظ صدق الله مولانا العظيم وقال النبي عليه الصلاة والسلام إن أحدكم يجمع خلقه ببطن أمه 40 يوما ثم يكون علقة مثل ذلك ثم يكون مضغة مثل ذلك ثم يبعث الله ملكا فيؤمر به ب4 كلمات صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக எங்கள் உயிரிலும் மேலான கண்மன் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் சஹாபாக்கள் தாபிஊங்கள் தபா தாபியூங்கள் அனைவர்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இது ஒரு இல்முடைய மஜ்லிஸ். இந்த மஜ்லிஸிலே மலாயிகத்து ஸய்யாஹூன் உலாவி வருகின்ற உல்லாச மலாயிக்காமார்கள் திக்ருடைய இல்முடைய மஜ்லிஸ்களிலே வந்து எங்களுடைய பெயர்களை நோட் பண்ணி கொண்டு செல்கிறார்கள். இவைகளெல்லாம் வீண் விளையாட்டான ஒரு விடயம் அல்ல. எனவே மிக அமைதியாக கிச்சென்ற சத்தமும் வராத பிரகாரம் இருந்து கொள்வதுதான் நாம் ஏற்றிருக்கின்ற இஸ்லாத்துக்கும் விளங்குகின்ற விளக்கத்துக்கும் மதிப்புக்குரியதாக இருக்கும். எனவே அவைகளை கவனத்தில் கொண்டு யாரும் எந்த சத்தமும், சிறு பிள்ளைகள் 3 வயது 4 வயதெல்லாம் வந்திருக்கிறீர்கள், பரவாயில்லை, நீங்கள் அமைதியாக இருந்து கேளுங்கள், விளையாடக்கூடாது, வெளியிலே போய் விளையாடுங்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிதாபு பத்இல் ஹல்க் என்ற பாடத்திலே படைகோள அமைப்புடைய ஆரம்பம், அதனோடு தொடர்புள்ள விடயங்கள் எல்லாம் கூறியிருக்கிறார்கள். கிதாபு என்றால் ஒரு பெரிய ஒரு பாடப்பரப்பாக இருக்கும். பாபுன் என்றால் அதிலே வரக்கூடிய உபதலைப்புகளாக நாங்கள் பார்க்கலாம். எனவே இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிதாபு புகாரி நூலுக்கு தலைப்பிட்டது சம்பந்தமாக ஒரு நூல் இருக்கிறது. என்னென்ன வகையில் தலைப்பை அந்த ஹதீஸ்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள், என்ன பொருத்தப்பாடு இருக்கிறது, என்ன விளக்கம் அதிலே இருக்கிறது என்கிறதை கூறுகின்ற ஒரு தனிப்பட்ட ஒரு நூலே இருக்கிறது. எனவே இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் இன்று நம்முடைய இந்த கிரந்தத்திலே கொண்டு வந்த ஹதீஸ்களிலே திக்ருல் மலாயிகா, மலாயிக்காமார்களை பற்றி கொஞ்ச நேரம் நாம் கற்றுக்கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம் என்று இந்த இடத்திலே உரையாட விரும்புகிறேன். ஏனென்றால் நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டிய 6 அம்சங்களில் ஒன்றுதான் மலாயிக்காமார்களை பற்றி நம்புவது. எனவே மலாயிக்காமார்கள் எம்மோடு இங்கு இருக்கிறார்கள். உலகத்திலே கண்களால் காண முடியாத அல்லாஹ்வுடைய படைப்பினங்களிலே மலாயிக்காமார்கள், ஜின்கள், ஷைத்தான்கள், இவர்களை நாம் காண முடியாது. மலாயிக்காமார்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். ஜின்னினத்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது முதலாவது ஜின்னைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றார். அதற்கு பின்னர் தான் இன்சு. வமா ஹலக்குத்துல் ஜின்ன வல் இன்ச. எனவே முதலாவது சொல்லப்பட்ட ஒரு படைப்பு ஜின்னுகள், அடுத்ததாக மனிதர்கள். நம்முடைய கண்களுக்கு புலப்படாத வகையில் அல்லாஹ் நெருப்பினால் படைத்திருக்கிறான் ஜின்களை, ஷைத்தான்களை.
மலாயிக்காமார்களை ஒளியினால் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறார். அவர்கள் பூமியிலும் சஞ்சரிப்பார்கள், வானத்திலேயும் வாழுவார்கள். சரியா கஅபத்துல்லாஹுக்கு மேலே பைத்துல் மஅமூர் என்ற ஒரு மலாயிக்காமார்கள் பிரத்யோகமாக வலம் பெறுவதற்கு அல்லாஹ் இடமமைத்து வைத்திருக்கிறார். அந்த பைத்துல் மஅமூர்ல இருந்து கல்லண்டை தூக்கி போட்டால் கஅபத்துல்லாவிலே வந்து விழுந்துவிடும். ஆனால் விசேடம் என்ன என்று கேட்டால், இந்த மண்ணை நாங்கள் எண்ணி கணக்கெடுத்தாலும் அல்லாஹ்வுடைய படைகளாய ஜுனூதுன் முஜன்னதா, பட்டாளங்கள் என்று சொல்லப்படுகிறது, அந்த பட்டாளங்களுடைய எண்ணிக்கைகளை அல்லாஹ்வை தவிர எம்மால் விளங்கிக் கொள்ள முடியாது. அந்த பைத்துல் மஅமூரை வலம் வருகிறார்கள் 70,000 மலாயிக்காமார்கள் ஒவ்வொரு நாளும். அவர்கள் சென்று விட்டால் மீண்டு வரமாட்டார்கள். ஒவ்வொரு நாளும் 70,000 மலாயிக்காமார்கள் அந்த பைத்துல் மஅமூரை வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய படைப்பு எவ்வளவாக இருக்கிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த மலாயிக்காமார்கள் ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, ஊனும் இல்லை, உறக்கமும் இல்லை. அவர்கள் நாய் பன்றியை தவிர எல்லா உருவங்களிலேயும் வருவார்கள். நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மலாயிக்காமார்களில் ரசூலாக இருக்கின்ற நாமூசுல் ஆலம், ரூஹுல் அமீன் என்று சொல்லப்படுகின்ற ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்ததை கூட சிலர்கள் காணக்கூடிய அமைப்பிலே அல்லாஹ் வைத்திருக்கிறார். திஹியத்துல் கல்வி எங்கக்கூடிய ஒரு சஹாபியுடைய உருவத்திலே வந்ததாகவும் ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே மலாயிக்காமார்கள் நமக்கு தொடர்பாக அவர்கள் எம்மோடு இருக்கிறார்கள். அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இங்குள்ளு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபிஸ், ஒவ்வொரு உயிரையும் ஒவ்வொரு பாதுகாப்பாளர் இருந்து கொண்டிருக்கிறார், பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நாங்கள் வெளிக்கிளம்பி செல்லுகின்ற போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் என்று சொல்லிவிட்டு சென்றால் எங்களுக்கு மலாயிக்காமார்களுடைய பாதுகாப்பு முன்பின்னே இருக்கின்றது. ஆபத்துகள் இடர்கள் வராமல் பாதுகாக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். எம்மோடு ஒரு மலக்கும் இருக்கிறார், ஒரு ஷைத்தானும் இருக்கிறார். ஷைத்தான் தீங்கை ஏவிக்கொண்டே இருப்பான், மலக்கு நல்ல விடயங்களை ஏவிக்கொண்டே இருப்பார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நாம் தாயினுடைய வயிற்றிலே இந்திரியமாக சதை இரத்த கட்டியாக சதை கட்டியாக பரிணாம வளர்ச்சி அடைகின்ற அந்த நிலையிலே அல்லாஹ் தஆலா மலக்கொன்றை அனுப்புகின்றான். நம்முடைய வயிற்றில், தாயுடைய வயிற்றிலே அந்த பிள்ளை உருவாக்கத்தின் போது அவர்கள் 4 விடயங்களை கொண்டு ஏவுகிறார்கள். அதனால தான் வயிற்றில் பிள்ளையை சுமந்த தாய்மார்கள் மிக நிதானமாக திக்ர்கள், ஸலவாத்துக்கள், குர்ஆன் ஓதல்கள் இவ்வாறான நன்மையான காரியங்களோடு இருந்தால் அந்த பிள்ளையினுடைய முடிவு நல்லதாக அமையும். ஏனென்றால் 4 விடயங்களை கொண்டு அவர்கள் மலாயிக்காமார்கள் ஏவப்படுகிறார்கள். அந்த வயிற்றில் உருவான அந்த பிள்ளைக்கு நல்ல விஷயத்தை கொண்டு அந்த சாட்டுவதற்காக அவருடைய அமல் நல்ல அமல்கள் எப்படி அமைய வேண்டும், எந்த அளவு அவர் நன்மைகளை அதிகமாக செய்வார், அவருடைய உணவு எந்த அளவு இருக்கும். மரணித்து விட்டால் நாம் என்ன சொல்லுகிறோம், ரிஸ்க்கு முடிந்து விட்டது. 25 கிலோ அல்லது 10 கிலோ அரிசி பேக்கு நமக்கு எத்தனை தின்னு முடியும் மட்டுக்கும் ஒரு 10-20 கிலோ 20 பேக்குகள் இருக்காம் என்று சொன்னால் அந்த 20 பேக்குகளையும் திண்டு முடித்ததுக்கு பின்னர் தான் எங்களுடைய ரூஹு
கிடைக்க மாட்டதோ கிடைக்குமோ என்னமோ தெரியாது என்று அலைந்து திரிந்து அலைமோதுகிறார்கள். அல்லாஹ் எங்களுடைய ரிசுக்குகளை எழுதிவிட்டான் தாயினுடைய வயிற்றிலே வைத்து. அஜலஹு அவருடைய வாழ்நாள் எந்த அளவு இருக்கும் என்று அல்லாஹு தஆலா நிர்ணயிக்கின்றான் அந்த பிள்ளை தாயுடைய வயிற்றிலே இருக்கின்ற போது. அதே போல ஷகியுன் அவ் சஈதுன், இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். வயிற்றிலே இருக்கின்ற அந்த பிள்ளை மூதேவித்தனமானதா அல்லது சீதேவித்தனமானதா என்று உறுதி செய்யப்படுகிறது. அதனால தான் அந்த பிள்ளையை உருவாக்கம் செய்கின்ற போது, அந்த பிள்ளையை உண்டு பண்ணி வயிற்றிலே சுமக்கின்ற போது தாய் நல்ல கருமங்களிலே ஈடுபட வேண்டும் என்று அதிகமாக சொல்லுவார்கள். அந்த நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைத்துவிட வேண்டும் என்று. கண்ணியமான சகோதரர்களே, கணவனும் மனைவியும் இணைகின்ற போது அல்லாஹும்ம ஜன்னிபினி ஷைத்தான் வஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, ஷைத்தானுடைய ஆதிக்கம் அங்கே இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த துஆவோடு இணைவது. அதனால் மலாயிக்காமார்களுடைய நட்பார்வை அந்த பிள்ளை உருவாக்கத்தில் இருந்து கொண்டிருக்கும். அதனால தான் ஷரியா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு துஆக்களை வைத்திருக்கிறது. எனவே மலாயிக்காமார்கள் அல்லாஹ்வுடைய படையினர்கள், அவர்கள் உலகத்திலே சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பொறுப்புகள் சாட்டப்பட்டிருக்கின்றன. ஏன் அந்த வேலைகளை அல்லாஹ்வால் செய்து கொள்ள முடியாதா? இல்லை, அல்லாஹ் தான் செய்ய வைக்கின்றான். ஓர்டர் போடுவதற்கு, கட்டளையிடுவதற்கு இவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். வஹியை கொண்டு வருவதற்கு ஒரு மலக்கென்றும், இன்னும் மழையை கொண்டு வருவதற்கு மலக்கு, ரூஹுகளை கைப்பற்றுவதற்கென்று மலக், இப்படி 10 மலக்குகளை நாம் நம்பியிருக்கிறோம். அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே வலுவானதாக அமைய வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் பார்க்கிறோம், அவர்களுடைய டியூட்டி லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அல்லாஹ்வுக்கு எந்த மாற்றமும் செய்ய மாட்டார்கள், எந்த தவறும் செய்ய மாட்டார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ் ஏவியதை எடுத்து நடப்பார்கள், செயற்படுத்துவார்கள். வைது கால ரப்புகளில் மலாயிகதி இன்னி ஜாயிலும் பில் அர்தி ஹலீஃபா, பூமியிலே மனிதனை படைக்கப் போகின்றேன் என்று அல்லாஹ் மலாயிக்காமார்களிடத்திலே சொன்னான். அப்போதுதான் அந்த மலாயிக்காமார்கள் கேட்டிருக்கிறார்கள். குர்ஆனிலே வருகிறது, இரத்தத்தை ஓட்டி பித்தினாக்களை உருவாக்கக்கூடிய ஒரு கூட்டத்தையா படைக்கப் போகின்றாய்? இதுக்குள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்னால் மலக்குகளுக்கு எப்படி தெரியும் இப்படி பிரச்சனையை செய்வார்கள் என்று? விளக்கம் சொல்லப்படுகிறது. அல்லாஹ் முதலிலே ஜின்களை படைத்தார். ஜின்களிலே மோமினான ஜின்கள் இருக்கின்றன, அதே போல கெட்ட ஜின்களும் இருக்கின்றதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே மனிதனும் இந்த வேலையை செய்வான் என்பதை யூகித்துத்தான் அவர்கள் அந்த இடத்திலே அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், இன்னி அஅலமு மா லா தஅலமூன், நீங்கள் விளங்காததை நான் விளங்கியவனாக இருக்கிறேன் என்று. இந்த அரபா மலையிலே மக்கள் எல்லாம் புடைசூழ இருக்க புழுதி படித்தவர்களாக இருக்கின்ற நிலைமையில், வெள்ளாடையோடு இருக்கின்ற நிலைமையில், அல்லாஹ் அல்லாஹ் என்று துஆ கேட்டிருக்கின்ற நிலைமையில் அல்லாஹ் அந்த கூட்டத்தை காட்டி மலாயிக்காமார்களிடத்திலே பெருமை பேசுவான், இதோ என்னுடைய அடியார்களை பாருங்கள் என்று. எனவே கனவான்களே, பெரியோர்களே, ஜும்மாவுடைய தினத்துக்கு வந்தால் ஒவ்வொரு வாசலிலேயும் லிஸ்ட் வைத்து கொண்டு எழுதி கொண்டே இருப்பார்கள். முந்தி வருபவர்கள் சான்ஸ், அவர்கள் அந்த லிஸ்டிலே அகப்படுகிறார்கள். பிந்தி வருபவர்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்க மாட்டாது. பொதுபாவுக்காக இமாம் மெம்பரிலே ஏறிவிட்டால் ஏடுகளை மூடி அவர்களும் ஜும்மாவிலே பிரசன்னமாக இருந்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள். நான் ஆரம்பத்திலே சொன்னது போல உலா வருகின்ற மலாயிக்காமார்கள் இந்த இடத்திலேயும் பிரசன்னமாக இருந்து எங்களுடைய பேர் லிஸ்டுக்களை அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பணம் செய்கிறார்கள். அது அந்த தாயுடைய வயிற்றிலே உருவாகின்ற போது நாம் சீதேவித்தனமானவர்களாக இருந்து கொள்ள வேண்டும். ஆரம்ப அடிப்படை சிறப்பானதாக இருக்க வேண்டும். இல்லையானால் முதல் கோணில் முற்றிலும் கோணில் என்ற வகையிலே எல்லாமே வளைந்து கோணலாக ஆகிவிடும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, மலாயிக்காமார்களை சில எதிரிகள், இஸ்லாத்துக்கு புறம்பானவர்கள் அல்லாஹ்வுடைய பெண் மக்கள் என்று சொன்னார்கள். மலாய்க்கா என்றால் இங்கிலீஷில் ஏஞ்சல் என்று சொல்வார்கள். அப்போ ஏஞ்சல் என்று சொல்லி சில பாலர் வகுப்புகளில் சில உருவங்களை படைத்து இந்த பெண்களை, பெண் பிள்ளைகளை அவர்களுக்கு ஒரு சட்டை ஆடைகளை போட்டு ஏஞ்சல் என்று அதொரு
கற்பனை ஒரு அடையாளமாக ஆக்குவார்கள். அப்படி உருவம் கற்பிக்க எம்மால் முடியாது மலாயிக்காமார்களை கொண்டு. எனவே இந்த மலாயிக்காமார்களை பெண் பிள்ளைகள் என்று வர்ணித்தார்கள். அல்லாஹு தஆலா தூய்மையாகிவிட்டான், அவன் அப்படிப்பட்டவன் அல்ல. வக்காலு தஹதர் ரஹ்மான் வலதா, அவர்கள் ரஹ்மானாகி அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்கிறது என்று சொன்னார்கள். சுப்ஹானஹு, அல்லாஹ் தூய்மையாகிவிட்டான். பல் இபாதும் முக்ரமூன், அவர்கள் சங்கையான படைப்பினங்கள் அந்த மலாயிக்காமார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. எனவே இன்னும் ஒரு சில விடயங்களை கூறி நாம் முடித்துக் கொள்ளலாம். மலாயிக்காமார்களிலே ஹிஃபுல் மலாயிக்கா, மலாயிக்காமார்கள் ஹாஃபிலீன் என்று சொல்லலாம், எங்களுடைய விடயத்தில் கண்ணுங்கருத்துமாக இருக்கிறார்கள். அதனால தான் நாம் அதிகமாக துஆவோடு திக்ரோடு ஒதுவோடு இருந்து கொள்ள வேண்டும். எங்களோடு கூட இருப்பார்கள். தூங்குகின்ற போதும் எழும்புகின்ற போதும் ஏனைய கர்மங்களிலேயும் மலாயிக்காமார்கள் எங்களோடு இருக்கிறார்கள். லஹு முஅக்கிபாத்துன் மின் பைனி யதைஹி வ மின் கல்பிஹி, எமக்கு முன்னாலும் பின்னாலும் மலாயிக்காமார்கள் இருக்கின்றார்கள் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. தூங்குகின்ற போது மனாபிர் என்கின்ற திறந்த வாயில்களினால், மூக்கு வாய் இன்னும் முன்பின் துவாரங்களினால் விசஜந்துக்கள் பூச்சி பூரான்கள் நுழைந்து விடாமல் அந்த மலாயிக்காமார்கள் பாதுகாக்கிறார்கள். அப்படியானால் அவர் ஒதுவோடு தூங்க வேண்டும், திக்ரோடு தூங்க வேண்டும். இஸ்லாம் சொல்லித் தருகின்ற அந்த பாடத்தோடு தூங்கினால் இவருக்கு காது வாய் மூக்குகளுக்குள்ளே இப்படியான விசஜந்துக்கள் ஏற மாட்டாது. இவர்கள் மிகவும் இன்னும் சில மலாயிக்காமார்கள் அல் முபஷ்ஷரூன மினல் மலாயிக்கா, சுப செய்தி சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் யார் தெரியுமா? குர்ஆனிலே ஒரு வசனம் வருகிறது, இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا. எவர் எந்த கூட்டத்தினர்கள் உறுதியான முறையில் காலு ரப்புனல்லாஹ், எங்களுடைய ரப்பு அல்லாஹ் தான். ஏன் நாங்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அருவாகுகளாக இருக்கின்ற போது, ரூஹுகளாக இருக்கின்ற போது, அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பல்லவா என்று அல்லாஹ் கேட்டான். காலு பலா, நிச்சயமாக ஆம் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட கூட்டத்தினர்கள் அந்த ஆலமுல் அர்ஹாமிலே நாமெல்லாம் அர்வாகிலே ஒன்றாக இருந்தவர்கள். மாஷா அல்லாஹ், இங்கேயும் சண்டை பிடிக்காமல் ஒன்றாக இருக்கிறோம். அங்கு சண்டை பிடித்தால் இங்கும் சண்டை பிடிப்போம் என்ற ஹதீஸ்களும் வருவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இப்படியான அல்லாஹ் தான் என்னுடைய ரப் என்று ஏற்றுக்கொண்டு ஈமானோடு இஸ்லாத்தோடு வாழ்ந்து வந்தால் நாம் மரணிக்கின்ற நேரத்திலே இந்த முபஷ்ஷரூன் என்கின்ற சுப செய்து கொண்டு வருகின்ற மலாயிக்காமார்கள் எங்களுடைய ரூஹுகளை கைப்பற்றி கொண்டு செல்கின்ற போது அவர்கள் லைனாக சுப செய்தி சொன்னவர்களாக எங்களுடைய உயிர் கைப்பற்ற நேரத்திலே வருவார்கள். அல்லா தஹாபு, பயப்பட வேண்டாம், வலா தஹஸனு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி இப்படி அந்த மலாயிக்காமார்கள் இருக்கிறார்கள். எனவே மலாயிக்காமார்கள் வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். அவர்கள் சடைவடைய மாட்டார்கள். அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து அவர்கள் இபாதத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். கியாமுன் லா யர்கவுன், நின்ற நிலையில் இருக்கிறார்கள். சில மலாயிக்காமார்கள் ருக்கு செய்வதில்லை. சில மலாயிக்காமார்கள் ருக்குவிலே இருக்கிறார்கள், அவர்கள் சுஜூது செய்வதில்லை. சில மலாயிக்காமார்கள் சுஜ்ஜதுன், சுஜூது செய்து கொண்டே இருக்கிறார்கள். லா யர்ஃபவுன, அவர்கள் தலையை எழுப்ப மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்களை எல்லாம் அல்லாஹ் படைத்து வைத்து விட்டு எங்களுடைய ஹிதுமத்துக்காக அல்லாஹ் அவர்களை வைத்திருக்கிறான். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இது போன்ற மஜ்லிஸ்களிலே நல்ல விடயங்களை கற்றி நாம் உணர்ந்து படிப்பினைகளை பெற வேண்டும். இறுதியாக அதிகமாக சொல்லப்படுகின்ற ஹதீஸ் தான் அல் மலாயிகா யதஆகபூன, மலாயிகத்தும் பில்லைலி வ மலாயிகத்தும் பின்னஹார். சுபஹு நேரத்திலே சில பட்டாளங்கள் வருகிறார்கள், இன்னும் சிலர்கள் பகல் நேரத்திலே வருகிறார்கள், மாலை நேரத்திலே வருகிறார்கள், பின்னேரம் வருகிறார்கள், காலையிலே வருகிறார்கள். அவர்கள் ஒன்று சேர்கிறார்கள் எப்போது? நாம் சுபஹு தொழுது கொண்டிருக்கின்ற போது காலையிலே வரக்கூடிய மலாயிக்காமார்கள்.
அசர் தொழுது கொண்டு இருக்கின்ற போது பின்னேற மலாய்க்காமார்கள் வருவார்கள். அவர்கள் இறைவனிடத்திலே செய்தியை கொண்டு செல்வார்கள். என்னுடைய அடியார்கள் எப்படி விட்டு விட்டு வந்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்பான். அவர்கள் தொழுத நிலைமையிலே விட்டு வந்திருக்கிறோம் என்று சொல்ல சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டுமானால் சுபுகு தொழுகையையும் அசர் தொழுகையையும் பிரதானமாக நாம் தொழுது கொள்ள வேண்டும். அது பிரதானமாக சொல்லப்படுகின்ற வகுத்துகள். ஏனைய வகுத்துக்களும் மிக முக்கியமானவை. பிரதானமாக ஏன் சொல்லப்படுகிறதுனா எங்களுடைய பேர் லிஸ்ட் அங்கே சரியான அல்லாஹ்விடத்திலே உச்சரிக்கப்படும், எடுத்து காட்டப்படும். அதனால தான் அசர் சுபஹு மிக முக்கியமாக நாம் தொழுது கொள்ள வேண்டும். அப்போது எங்களுடைய பெயர் லிஸ்ட் சரியான முறையிலே அல்லாஹ்விடத்திலே ஒப்புவிக்கப்படும். இந்த உருவங்கள் இருக்கின்ற வீடுகளிலேயும் அதே போன்று நாய்கள் வளர்க்கப்படுகின்ற வீடுகளிலேயும் சிறப்புக்குரிய மலாய்க்காமார்கள் வரமாட்டார்கள். இவைகளை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். மலாய்க்காமார்கள் சம்பந்தமாக இன்று இரவு நாம் சில விடயங்களை நாம் ஈமான் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் ஒரு அளவு. எனவே இவைகளை நாம் வாழ்க்கையில் நம்பி ஏற்று அந்த பிரகாரம் நடந்து கொள்ள வல்ல நாயன் அல்லாஹ் அனைவர்களுக்கும் துணை புரிவானாக.